வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நாம பேச போகிற தலைப்பு சோசியல் மீடியா தவறான பிரபலங்களை உருவாக்குது என்பவர்கள் வெர்சஸ் சோசியல் மீடியா பிரபலங்கள். அப்படி பாரு சூப்பர் சீனரி. நீங்க படிச்ச படிப்புக்கு எத்தனையோ நீங்க தொழில்களை தேர்ந்தெடுக்கலாம், எத்தனையோ துறையை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா ஏன் ஒரு சோசியல் மீடியாவை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த மீடியத்துக்குள்ள நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என்னோட அடையாளத்தை நானே உருவாக்கிக்கணும்னு நினைச்சேன். அதனால நான் சோஷியல் மீடியா ஆரம்பிச்சேன். ஓகே, இந்த பையன் நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டா வந்து என்ன வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதே நான் விரும்புறேன் சார். ஓ அப்படியா விஷயம். எனக்கு சிங்கர் ஆகுறவங்களுக்காக நான் வந்து லைக் சோஷியல் மீடியாஸ்ல என்னோட டேலண்ட்டை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணி நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். பாடுங்களேன், ஒரு 2 வரி கேட்போம். நீங்களும் பாடுவீங்கல்ல? ஆமா சார். எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சதுன்னு நானும் நினைச்சேன். உள்காயத்தை பாக்குறப்போ என்ன நினைச்ச? நீ நகம் வெட்ட வேணும் என்ன சொல்ல நினைச்சேன். நான் உன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும்னு நினைச்சையா? இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ நான் என்னோட டிகிரி மேலே கம்ப்ளீட்லி டிபெண்டா இல்லாம எனக்கு பேச்சு திறமை இருக்கு. நான் வந்து அது மூலியமா கான்டென்ட் கிரியேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுது. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். ஸோ நான் இதை ஒரு டூலா யூஸ் பண்றேன். எனக்கு ஒரு நல்ல ஃபோன் இருக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. நான் இதுல இருந்து ஒரு ஏர்னிங்ஸ் எனக்காகவோ என் ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காகவோ நான் இது ஒரு மீடியமா யூஸ் பண்ணிக்கிறேன். பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் படிச்சது பிசியோதெரபி மருத்துவர்னா எனக்கு ப்ரொஃபஷனலாவே யூஸ் ஆகுதுனா நான் அது சேனலா ரன் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். என்னோட ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல்ல வந்து பெரிய ஆக்டர்னா டிராமா காம்படிஷன்ல இருந்து வேற ஏய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். மோன் ஆக்டிங்ல இருந்து என்னோட டேலண்ட காமிச்சு காலேஜ்லயும் பயங்கரமா. இல்ல உங்களுக்கு பிசியோதெரபி மருத்துவரா அப்ப டேலண்டா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா அதுலயும் டாப்னா ஏய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஸ்கூல் காலேஜ்லயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜ் அலறும்னா வந்துட்டாரு திவாகரன்ட்டு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அப்படியே சைடு கேப்லனா ஆக்டிங் வீடியோ ரீல்ஸ் அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம்னா நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முதல்ல சொல்றாங்கன்னா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை எல்லாருமே சாதாரணமா பண்ணலாம். ஸ்கூல்ல இருக்கிற குழந்தை நாளைக்கு நான் லீவ் போட போறேன்னு சொன்னா வயிற்று வலின்னு அவரை விட அழகா நடிக்கும். சகோதரர் திவாகர் வந்து நான் வந்து டாக்டர் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவர் வந்து பப்ளிக் பிளேஸ்ல குளிக்கிற ஒரு வீடியோ பதிவு செய்யறாரு. செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. முக்கியமா இவங்களை வந்து நாங்க போட்டு அடிக்கிறதுக்கான காரணம் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. நீங்க அதை உங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறீங்களானே தெரியல. மலையாளம் பேசிவிட்ட. நான் முக்கியமா சொல்றது அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க சொன்னீங்க உங்க ப்ரொஃபஷனை வந்து நான் எடுத்துட்டு போறதுக்காக சோஷியல் மீடியால பண்றேன்னு சொல்லி. நீங்க நீங்க போட்டு நான் எதுவும் பார்க்கல. இந்த கிளிக்கிறால எந்த ஒரு காரியா இருப்பா. புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட கேக்குறேன். நம்ம வந்து நடிப்பு திறமையால எல்லாரையும் மகிழ்விக்கிறோம். நம்மளுக்கு நல்ல பேர் தான் இருக்கு. மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நம்மளை பார்த்து சந்தோஷம் பண்ணு போட்டோ எடுக்க வர்றாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளங்கப்பட இல்லாத ஒரு மக்கள். சோ அங்க வந்து கோமாளின்றது கிடையாது. நீங்க ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கீங்க, மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்றீங்கல்ல, அது ட்ரோல்னா இட் இஸ் நாட் ஃபேமஸ். ட்ரோலுக்கு வளர்ச்சிக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. நாங்க எல்லாம் பழந்துன்னு கொட்ட போட்டவங்க சார். அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும். ஓகேங்களா? என்ன சினிமா ஃபீல்ட் ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் தானா பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி கிடையாது. அடுத்து நான் பேசிக்கா வந்துட்டு ஒரு ஐடி எம்ப்ளாயி பிளஸ் யோகா டீச்சர்னா கவுன்சிலிங்க்கு வந்துட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு பேரண்ட் வராங்க. அந்த குழந்தை வந்துட்டு ஜஸ்ட் 12 years old. கோ கிளாஸ்மேட் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அடல்ட் ஹுட்டா இருக்கு. எனக்கு வருத்தம்பா. இத வந்து அந்த பொண்ணு எங்க இருந்து கத்துக்கிறா நாங்க பேசி தெரிஞ்சுக்கும் போது பிகாஸ் ஆஃப் த ரீல்ஸ் அண்ட் அதுல போடுற கண்டென்ட் அப்படின்னு எனக்கு சொல்றான். சாம்பார் ஆப் எனக்கு உனக்கு தப்பா தெரியல அப்படின்னா அந்த ஆக்டிங் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல வந்து எனக்கு எந்த தப்புமே தெரியலன்னு சொல்றான். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? சோ தப்பு எது சரி எதுன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு வயசு. டிசிப்ளின் சொல்லி கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்காத வயசு. ஆனா இவங்களோட தாக்கம் அந்த குழந்தை மனசுல எவ்வளவு தூரம் போயிருக்கு. அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா நிறைய பேர் பாக்ஸிங் சொல்லி தராங்க, பாக்ஸிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி தராங்க, யோகா எப்படி பண்ணணும்னு சொல்லி தராங்க, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லி தராங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. ஏன் நீங்க அதெல்லாம் பார்க்கல? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்ப நானா பேசிய சோசியல் அவேர்னஸ் 20 நிமிஷம் வீடியோ போடுவேன். அதையும் லட்சக்கணக்கான பேர் ஷேர் பண்றாங்க. ஆட்டோ ஓட்டுநர்ல இருந்து எல்லாருமே
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வரும்போது அவருடைய இன்டர்வியூ தான் நான் பார்த்தேன். இந்த ஆணவ கொலையை பத்தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. கொலை செய்தவருடைய அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் நானும், கொலை செஞ்சவனுக்கு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு. இவங்களை என்ன பண்ணலாமா? நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்க. அப்ப அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து இவருடைய இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது அந்த மாணவர்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும்? ஏன் இப்படி பாக்குற? இன்டர்வியூ எடுக்கிறப்ப ரிப்போர்ட்டர் சொன்னாங்க என்ன கொலை சாதி சம்பந்தப்பட்ட கொலையா இருந்துச்சு. அப்ப இவங்க என்ன சமுதாயம் இவங்க என்ன சமுதாயம் கேட்டுக்கிட்டேன். இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களா? காதல் திருமணம் செஞ்சவங்க முன்கூடியே கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்திருந்தாங்கன்னா 2 பக்கமும் இழப்புகளை தடுத்திருக்கலாம்னு சொன்னேன். ஏன் உனக்கு இந்த வேலை? காதல் என்பது வந்து ஒரு இயற்கையான உணர்வுங்க. பசியோர மாதிரி தான் காதல் ஒரு உணர்வுங்க. கரெக்டா சொன்னீங்க சார். இவ்வளவு நாள் பெத்தவங்களுக்கு தெரியாதா யார கல்யாணம் பண்ணணும் யார பண்ணி வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டே பண்ணலாம். அவன் இன்னும் திருந்தல மாமா. 18 வயது நான் அடைந்தால் யார் இந்த நாட்டுக்கு பிரதமர், யார் இந்த நாட்டுக்கு முதல்வர், யார் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை துணை வந்து யார் இருக்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? அது தப்பு இல்ல. முழுமையா தெரியாம அது என்னன்னு பார்க்காம அதை படிச்சு பார்க்காம அவர் சொன்னதை மட்டும் அந்த நேரத்துல உள்வாங்கிட்டு நம்ம ஒரு கருத்தை பண்ணல. யாருக்கும் பாதகம் இல்லாம தான் நான் சொல்லிருக்கேன். அந்த கருத்து எல்லாம் உடன்படுறீங்களா இங்க இருக்கிறவங்க எல்லாரும்? ஏத்துக்கல சார். ஏத்துக்கல. அவர் சொன்ன கருத்து ரொம்ப அஃபென்சிவா இருக்கு. அவர் ஒரு இடத்துல தானும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. உங்களோட சமூகத்திலே வந்து கல்யாணம் பண்ணிருக்கலாம், அம்மா அப்பாக்கு தெரியாதான்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நாங்க வந்து எல்லாரும் அவங்க தான் லவ் பண்றாங்க, எங்களுக்கு தெரியும் எங்க லைஃபை எப்படி அமைச்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கு. She is not a good actor at all. அவங்க ஃபேம் ஆயிட்டாங்க. பட் அவங்கள வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிருக்கலாம், ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம், அவங்களுக்கு க்ரூமிங் பண்ணிருக்கலாம். புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட. உங்களுக்கு திறமை இல்ல, ஃபேமஸ் ஆக முடியல, வாய்ப்பு கிடைக்கலன்றதுக்காக நீங்க திறமைய வளர்த்துக்கலன்றது தான் உண்மை. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? ஸ்கூல் லைஃப்ல இருந்து என்னோட சர்டிபிகேட் ஷேர் பண்ணிருக்கேன். காலேஜ்ல சினிமா துறையிலும் போய் கால் பதிச்சிட்டேன். இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அதை மட்டும் சொல்லுப்பா. இன்டர்வியூ கேட்டப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 2 தரப்புக்கும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் அவங்க கேட்டாங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி தெரியும்? 2 பேருமே முன்கூட்டியே யோசிச்சிருந்தா இந்த விஷயத்தை தடுத்துக்கலாம்ன்றது என்னோட பொது கருத்து, அது சுய கருத்து. பெரிய சண்டீரு. அதை ஏத்துக்கிறது வேற விஷயம். இதுக்காக நான் ஆணவ படுகொலைக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்றது தப்பு. மாமா கோவம் வந்துருச்சு. ரெண்டாவது வந்து அந்த நபர் வந்து யாரு, எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்னு யதார்த்தமா சொன்னதான். அவருக்கு சப்போர்ட் பண்ணி இவர் பண்ண கூட கரெக்ட், இவர் சூப்பர் அப்படிலாம் சொல்லவில்லை. நீங்க பிசியோதெரபிஸ்ட் வீடியோ போடும்போது உங்களை யாராவது தப்பா இப்படி கோமாளின்னு உங்களை கூப்பிட்டு சொன்னாங்களா? இல்லண்ணா இல்ல. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அதே மாதிரி முதல் முறையாக நீங்க நடிப்பு திறமை நீங்க போடும்போது உங்களுடைய வீடியோ மூலமா அவங்க என்டர்டைன் ஆகி உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்களா, டிமோட்டிவேட் பண்ணாங்களா? அப்ரிஷியேட் பண்ணாங்க. கவனிச்சீங்களா? உங்களை நீங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்றீங்க, சிவாஜியோட கம்பேர் பண்றீங்க, கமலோட கம்பேர் பண்றீங்க. நம்ம யாரோட வேணா கம்பேர் பண்ணி அந்த உயரத்துக்கு போகணும் தான் எல்லாரோட கனவும். சபா இப்பவே கண்ண கட்டுது. அவங்க போட்ட உழைப்பு என்ன, நம்ம போட்ட உழைப்பு என்ன, அவங்களோட திறமை என்ன, நம்ம என்ன திறமை வளர்த்துக்கணுங்கிறத நம்ம முதல்ல பாத்துக்கணும். ஆமாண்ணா ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்க. திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. ஏன்னா ஹீரோ ஆக முடியாதானா? என்ன கேட்ட? எதை ஆகணும்னாலும் அதுக்கான புத்திசாலித்தனமும் அதுக்கான திறமையை வளர்த்துக்கணும். இங்க சினிமா எல்லாத்துக்கானது. ஆனா யாரு எப்படினாலும் வரலாம், யாரும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்டா அப்படி பண்ற? யாருக்கு எந்த செகண்ட்ல எப்படினாலும் மாறலாம். நம்ம மனிதர்களால யாருக்கு எந்த செகண்ட் எப்படி வேணா மாறலாம். உன்னோட செகண்ட் தப்பா மாறக்கூடாதுனால இங்க பேசின்னு இருக்கேன், நீ புரிஞ்சுக்க. சேவை செய்றவங்க இருக்காங்க நிறைய பேர். திருச்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன், திருச்சியில எங்க ஃபுட் எங்க கம்மியா கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அட் த சேம் டைம் திருச்சியில ஒரு பிரச்சனைனா பேசுறதுக்கு நாங்க ரெடியா இருப்போம் சார். ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா? ரோடு சரியில்லை, நான் வீடியோ போட்ட அடுத்த 2 நாள்ல அந்த ரோடே மாறிடுச்சு சார். இவங்க ப்ராப்ளம் ஆயிட்டாங்க. அதனால இந்த சமூகத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் உருவாகுது இல்ல உருவாக போகுதுன்னு பயப்படுறீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு ரீல் சாப்பிடுற ரீல்ஸ் பார்த்தா அடுத்த ரீல்ஸே கிளாமர் ட்ரெஸ் ஆடுறாங்க, ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, அதுக்கு லைக் வேற பண்றாங்க. அதனால எல்லார் ஃபீடுக்கும் போகுது. புதுசா ரிலீஸ் ஆன இந்த பாட்டுக்கு இவங்க ஆடி இருக்காங்க, இது ட்ரெண்ட் ஆயிருக்கு, அப்ப நானும் அதே பாட்டுக்கு ஆடுனேன் அப்படின்னா நானும் ட்ரெண்ட் ஆயிருவேன்னு. மனுஷனாடா நீங்க எல்லாம். சின்ன வயசு குழந்தைங்க அந்த மாதிரி பாட்டுகளுக்கு எல்லாம் டான்ஸ் ஆடி அந்த வீடியோவை நம்ம பார்த்து இன்னைக்கும் ஷேர் பண்ற அளவுக்கு நம்மளை மூளை சலனம் செய்திருக்கிறது இந்த சோசியல் மீடியா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உன் ஃபாலோவர்ஸ் யாருன்னு சொன்னா நீ யார் என்று சொல்கிறேன்ற அளவுக்கு வந்துருச்சு சார். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. நான் வந்து
வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன் சார். எஜுகேஷனல் வீடியோஸ் போடுறவங்க இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க சார். அப்போ உங்க ஃபீல்ட்ல அப்படி வரல அப்படின்னா அது அவங்களோட தப்பு தான் சார். அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. உங்களை பார்த்து வாங்கி நாங்க எவ்வளவு ஸ்கேம் ஆயிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பர்టిక్యులர் டாக்டர் சார் அவங்க இன்ஃப்ளூயன்சரா இருந்துட்டு 39 க்ரீம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க சார். தோ யூஸ் பண்ணதோட விளைவு. ஐயோ பாவம். அவங்க சொன்ன அதே க்ரீமை ப்ராப்பரா யூஸ் பண்றது எப்படி, இதை வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு பல வீடியோ போட்டிருக்கேன் சார். கிட்டத்தட்ட 15 வீடியோ அதை பத்தி நான் போட்டிருக்கேன் சார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா சார்? அவர் என்ன டெர்மட்டாலஜிஸ்டா சொல்றதுக்கு? அவர் வேற ஸ்கின் கேர் எக்ஸ்பர்ட்டா இல்ல? புரியல. அவர் வந்து அது வந்து படிக்கல இல்ல, டெர்மட்டாலஜிஸ்ட் அவர் படிக்கல இல்ல. What nonsense you are talking about? ரிலேஷன்ஷிப்கான ஆப் எல்லாம் ப்ரோமோட் பண்றீங்களே, அது ப்ராப்பரா எங்க போய் முடியும் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை ஃபேக் ரிலேஷன்ஷிப், எத்தனை கேர்ள்ஸ் வந்து சோஷியல் மீடியா மூலமா அபியூஸ் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட். நான் அதை ஊரு பக்கத்துல இருக்கக்கூடிய கூமாப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய வத்ராயிருப்பு, ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஊரு கூமாப்பட்டி மாதிரி ஒரு தனி ஐலாண்ட் எங்குமே கிடையாது. அங்க வருங்க காஷ்மீர் மாதிரி இருக்கா. சோ அதை நம்பி எத்தனையோ பேர் வந்தாங்க. அவர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் 50% பொய். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இங்க வந்து நான் ஒரு எஜுகேஷனுக்காக வந்தேன், இங்க நான் கத்துக்கிறதுக்காக வந்தேன் அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களை என்டர்டெயின் பண்ண தான் முதல்ல வரீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். புரிஞ்சதா? அதுல எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல என்டர்டெயின் பண்ணி வின் ஆயிருக்கிறது யார் அப்படின்னா திவாகர். ஏன்னா இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியல, அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரியுது. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். படிச்சுட்டு நீ என்ன வேணா செய்யன்னு சொன்ன சமூகம் இருந்தது. ஆனா இன்னைக்கு படிக்கலைன்னா கூட நீ ஏதாவது வீடியோ போட்டு பொழைச்சிக்கலாம்னு சொல்றது இருக்குல்ல, அது தப்பு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.